யூடியூப் நேயர்களுக்கு நடிகர் பேரரசர் எம்ஜிஆர் கலைக்குழு சார்பில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நாம் பார்க்க போவது சென்னையில் உமா ஒட்டேரி பகுதியில் அமைந்திருக்கும் உமா திரையரங்கத்தில் மக்கள் திலகத்தின் சாதனைகளை பற்றி பார்க்கலாம். உமா திரையரங்கம் ஒட்டேரியில் சரவணா, சரஸ்வதி, இது போன்ற புவனேஸ்வரி, இது போன்ற திரையரங்குகள் மூன்றாவது திரையரங்கமாக படத்தை போடுவாங்க. சாந்தி கிரவுண்ட் புவனேஸ்வரின்னு போடுவாங்க. மூணாவது தேவி பாலஸ் கிருஷ்ணா, சரவணா ரிக்ஷாக்காரனுக்கு போட்டாங்க. இப்படி போடும்போது உமா மூணாவது பொசிஷனில் வரும். அங்கே அதிகம் சாதனை செய்த படங்கள், வசூலில் சாதனை செய்த படங்கள் மக்கள் திலகத்தின் படங்கள் தான். உலகம் சுற்றும் வாலிபன் அங்கே ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 112 நாள், அதிகபட்சம் தான் ஓடிச்சு. 112 நாள் ஓடிச்சு. 112 நாள் வசூலை பார்த்திங்கன்னா 3,53,850 ரூபா 45 பைசா. ஆக உமா தேட்டரில் 3,50,000 லட்சத்தை தாண்டிச்சு உலகம் சுற்றும் வாலிபன். இதற்கு அடுத்தாற்போல் நாம் பார்க்க போனால் சத்தியம் காம்ப்ளெக்ஸில் ரிலீஸ் ஆன இதயக்கனி, சத்தியம், மகாராணி, உமா, கமலா 4 தேட்டரில் போட்டாங்க. 1975 ஆகஸ்ட் 22 வெளிவந்துச்சு. இந்த திரைப்படமும் இதுவும் மெட்ராஸில் 3 தேட்டரில் 100 நாள் ஓடிச்சு. 3 தேட்டரில் 100 நாள் ஓடிச்சு. அதில் உமாவும் ஓடிச்சு. உமா ஆமாம், சத்தியம், மகாராணி, உமா 3வது தேட்டராக ஓடிச்சு 100 நாள். 100 நாள் வசூலும் இதயக்கனி நல்ல வசூல் பெற்றது. 3,78,000 உலகம் சுற்றும் வாலிபனையும் தாண்டி 105 நாள் ஓடி 3,78,876 ரூபா 19 பைசா. ஆக ஒரு மிகச்சிறந்த வசூலை பெற்ற படம் இதயக்கனி. அடுத்து நாம் பார்க்க போனால் உரிமைக்குரல், ஸ்ரீதரோட படம் உரிமைக்குரல். ஓடியன், மகாராணி, உமா, நூர்ஜஹான் இந்த 4 தேட்டரில் போட்டாங்க. உமா 3வது தேட்டராக வந்துச்சு. நூர்ஜஹான் 4வது தேட்டரு. உரிமைக்குரல் இந்த 3 தேட்டரில், ஓடியன், மகாராணி, உமா இந்த 3 தேட்டர்லையுமே 100 நாள் ஓடிச்சு. நூர்ஜஹானை தவிர 100 நாள் விளம்பரத்தில் பார்த்திங்கன்னா பார்க்கலாம். ஓடியன், மகாராணி, உமா இந்த 3 தேட்டருமே 100 நாள் ஓடிச்சு. இதில் உமாவில் பெற்ற வசூல் 106 நாள் நினைக்கிறேன். 106 நாள் ஓடிச்சு. 106 நாளில் உமாவில் பெற்ற வசூல் 3,05,008 ரூபா 65 பைசா. ஆனால் உலகம் சுற்றும் வாலிபன் அளவுக்கு வசூல் வரல, அதை விட கொஞ்சம் குறைவாக வந்துருந்துச்சு. அடுத்தது பார்க்க போனால் நினைத்ததை முடிப்பவன். நினைத்ததை முடிப்பவன் தொடர்ந்து 105 காட்சிகள் உமாவில் அரங்கம் நிறைந்தது. அது ஒரு சாதனை. ஆனால் 100 நாள் ஓடலை. தொடர்ந்து 105 காட்சிகள் அரங்கம் நிறைந்து அதிலே 1,66,000 ரூபா, கிட்டத்தட்ட 4 வாரத்திலே அவ்வளோ வசூல் வந்துட்டு. ஓடி முடிய அது பெற்ற வசூல் 77 நாள் ஓடிச்சு. 3,72,985 ரூபா 40 பைசா. ஆக மொத்தம் உலகம் சுற்றும் வாலிபன் இதயக்கனியை விட அதிக வசூல் பெற்ற படம் நினைத்ததை முடிப்பவன் தான். அடுத்து கடைசியாக மீனவ நண்பனை பார்த்திங்கன்னா, மீனவ நண்பன் தேவி பிரலேஷ், அகஸ்தியா, உமா, கமலா ஆக 4 தேட்டரில் ரிலீஸ் ஆச்சு. அதுவும் ஸ்ரீதர் டைரக்ஷனில் வந்த படம் தான் மீனவ நண்பன். மீனவ நண்பனும் நல்ல வெற்றி படம். எம்ஜிஆருக்கு 15 லட்சத்துக்கு மேலே வசூல் சென்னையில் மட்டும் பெற்றுக் கொடுத்த படம் மீனவ நண்பன். மீனவ நண்பன் உமாவில் 100 நாள் ஓடலை. 100 நாள் ஓடலை. அதிகபட்சம் கிட்டத்தட்ட 88 நாள் கிட்டத்தட்ட ஓடிருக்கு. இதில் 100 நாளைக்கு முன்னாடி எடுத்துட்டாங்க. ஆனால் வசூல் நல்ல வசூல் பெற்ற படம் மீனவ நண்பன். இதில் கமலா கொஞ்சம் கம்மியாக தான் ஓடிச்சு. ஆக மொத்தத்தில் இப்போ ஒரு 15 லட்சத்தை தாண்டி வசூல் பெற்றது மீனவ நண்பன். இதில் உமாவில் பெற்ற வசூலை பார்த்தோம்னா 3,00,000 உமாவில் 3,44,000 88 நாள் ஓடி 44,963 ரூபா 5 பைசா. ஒரு நல்ல வசூலை பெற்ற படம். ஆனால் சிவாஜி கணேசனுக்கும் படங்கள் ஓடி இருக்கின்றன. ஆனால் எந்த படத்துக்கும் வசூல் யாருக்கும் தெரியாது. வசூலை சொல்லவே மாட்டாங்க. இன்று புகழ் என்று வாழ்க, அதுவும் தேவி பாலஸ், மகாராணி, உமா அதில் ரிலீஸ் ஆச்சு. இதில் தேவி பேரடைஸில் 100 நாள் தாண்டிச்சு. தேவி பேரடைஸில் 100 நாள் தாண்டிச்சு. ஆனால் வேறு உமாவில் 100 நாள் ஓடலை.
இண்டு போல் வந்துட்டு உமாலன் வந்து 100 நாள் ஓடலை. ஆனால் 100 நாள் ஓடாமலே பெற்ற வசூல் 3 லட்சத்தை தாண்டிச்சு. கிட்டத்தட்ட இன்று போல் இன்று வாழ்க வந்து உமாவில் வந்து ஓடின நாட்கள் 78 நாட்கள். 78 நாட்கள் ஓடி கிட்டத்தட்ட வசூல் வந்து 3,18,000 தாண்டிச்சு. 3,18,000 தாண்டிச்சு. 100 நாள் ஓடவில்லை. 100 நாள் ஓடாவிட்டாலும் அது ஒரு 100 நாள் ஓடக்கூடிய படங்களின் வசூலுக்கு இணையாக வந்துச்சு. சிவாஜி 3 படங்கள் ஓடிருக்கு. நமக்கு தெரிஞ்சு பாலும் பழமும் ஓடிச்சு, ஆலயமணி ஓடிச்சு, அதுபோல் நவராத்திரி, இந்த 3 படம் ஓடிச்சு. 3 படம் ஓடினா, ஆனால் வசூல் வந்து அவங்க சொல்லலை. இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. உமாவில் 78 நாள் வசூல் பாருங்கள், 3,18,632.70. அடுத்து நாம் பார்க்க போனால் உழைக்கும் கரங்கள். உழைக்கும் கரங்கள் சாந்தம், கிருஷ்ணா, உமா, கமலா 4 தேட்டரில் ரிலீஸ் ஆச்சு. இதில் உமா 3வது தேட்ரு. உழைக்கும் கரங்கள் சாந்தத்தில் வந்து 75 நாள் 4 ஷோ வசூல் 4 லட்சத்தை தாண்டிச்சு. நல்ல வசூல் பெற்ற படம் உழைக்கும் கரங்கள். குறுகிய காலத்தில் நிறைய வசூலை பெற்ற படம் உழைக்கும் கரங்கள். உழைக்கும் கரங்கள் வந்து 100 நாள் எங்கேயுமே ஓடல. சேலத்தில் மட்டும் 96 நாள் வரைக்கும் ஓடிச்சு. 96 நாள்லேயே தூக்கிட்டாங்க. 100 நாள் ஓடலை. மிகவும் எதிர்பார்த்த படம் இது. வந்து 50 நாள் வந்து எல்லா தேட்டர்லேயும் ஓடிச்சு. சென்னையில் ரிலீஸ் ஆன 4 தேட்டர் சாந்தம், கிருஷ்ணா, உமா, கமலா இது அவ்வளோத்துலேயும் 50 நாள் தாண்டிச்சு. ஆனால் உமாவில் ஓடின நாட்கள் 68 தான். 68 நாட்களில் பெற்ற வசூல் 2,47,890.85. இதற்கு அடுத்தாற்போல் நான் பார்க்க போனால் நீதிக்கு தலைவணங்கு. நீதிக்கு தலைவணங்கு சென்னையில் 4 தேட்டர் 5 தேட்டர் தேவிகலா, ஓடியன், மகாராணி, கிருஷ்ணவேணி, உமா ஆக மொத்தம் 5 தேட்டர் ரிலீஸ் ஆச்சு. 5 தேட்டர் ரிலீஸ் ஆகி அதில் தேவிகலாவும் மகாராணியும் 100 நாள் ஓடிச்சு. மற்றபடி தேவிகலாவில் வந்து 108 நாள் தொடர்ந்து 4 காட்சிகள் திரையிட்டாங்க. 4 காட்சி நல்ல அரங்கம் நிறைந்து ஓடிச்சு. தேவிகலாவில் வசூல் 2,88,000 கிட்டத்தட்ட வந்துச்சு. நீதிக்கு தலைவணங்கு அது ஒரு நல்ல வசூல் பெற்ற படம். ஆனால் உமாவில் ஓடின நாட்கள் 66 தான். 66 நாட்கள் ஓடி பெற்ற வசூல் 2,68,749.35. அவ்வளோதான் வசூல். அடுத்தது மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன். மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் மக்கள் திலகத்தின் கடைசி படம். தேவி பாரடைஸ், அகசியா, கமலா, உமா 4 தேட்டர் ரிலீஸ் ஆச்சு. இதில் நிறைய தேட்டரில் 50 நாள் ஓடிச்சு. அவ்வளோதான், அதை தாண்டி போகலை. 56 நாள் வரைக்கும் தேவி பாரடைஸில் ஓடிருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். ஆனால் உமாவில் வந்து குறுகிய காலத்தில் நல்ல வசூல் பெற்ற படம் மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன். குறுகிய காலத்திலே ஓரளவு நல்ல வசூலை பெற்றுச்சு. பல ஊர்களில் எல்லா ஊர்களையும் 50 நாள் வசூல் நல்ல நிறையா வந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் அந்த படம் வந்து இழுத்து போகலை. 100 நாள் வரைக்கும் ஓடலை. 50 நாளில் பெற்ற வசூலை பார்த்திங்கன்னா இது உமாவில் வந்து 48 நாள் தான் ஓடிச்சு. 48 நாளில் 2,03,000 2 லட்சத்தை தாண்டிட்டு 2,03,974.55. அப்புறம் சிவாஜி கணேசனுக்கு பார்த்திங்கன்னா பாலும் பழமும் அது உமாவில் ஓடிருக்கு. 100 நாள் பாலும் பழமும் ஓடிருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஆலயமணின்னு ஒரு படம், ஆலயமணி அது சென்னையில் 4 தேட்டர்லேயும் 100 நாள் ஓடிச்சு. 4 தேட்டரில் உமாவும் ஒன்று. அதில் உமாலையும் 100 நாள் ஓடிச்சு. அப்போ பாரகன், கிருஷ்ணா, உமா, நூர்ஜஹான் 4 தேட்டர்லேயும் 100 நாள் கொண்டு போனாங்க. ஆனால் வேறு மற்ற ஊர்களில் அவ்வளோ அதிகமாக ஓடலை. சென்னையில் மட்டும் 4 போட்டு இழுத்துட்டாங்க. நவராத்திரியும் 4 தேட்டர், அதுலேயும் உமா வருது. மிட்லன், மகாராணி, உமா, ராம்னு நினைக்கிறேன் 4 தேட்டர், அதில் உமாவும் 100 நாள் ஓடிச்சு. சரி நேயர்களே, இனி அடுத்த பதிவில் வேறு ஒரு கண்டென்ட்டுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.